ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபிசிக்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸை 3 பிரிச்சிருக்கேன். 3 ஸ்டார் போட்ட கான்செப்ட்ஸ், அப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 1 ஸ்டார் கான்செப்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய 3 ஸ்டார் போட்ட கான்செப்ட்ஸை முதல்ல முடிங்க, அப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 1 ஸ்டார் வாங்க. ஸோ இந்த 3 ஸ்டார் போட்ட கான்செப்ட் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அது. ஸோ 100% பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீட் 2026 மினிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸாக வந்துடும். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே ஈஸியாக 40 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துடலாம் ஃபைனல் நீட் எக்ஸாமில். ஸோ இந்த 3 ஸ்டார் போட்ட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 11th கிளாஸில் அரௌண்ட் ஒரு 12 கான்செப்ட்ஸ் இருக்கு, 12th கிளாஸில் அரௌண்ட் ஒரு 12 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ விச் இஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 24 கான்செப்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கான்செப்ட் படிக்கிறீங்க. ஸோ 1 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour எடுத்து படிக்கிறீங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 கான்செப்ட் படிக்க பாருங்க. ஸோ இந்த 24 கான்செப்ட்ஸை ஈஸியாக ஒரு 4 to 5 days நம்ம முடிச்சிடலாம். சப்போஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா கான்செப்ட்ஸும் நீங்கள் படிக்கிறீங்க, 3 ஸ்டார் கான்செப்ட்ஸ், அப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 1 ஸ்டார் கான்செப்ட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபைனல் நீட் ஃபிசிக்ஸில் நீங்கள் 120+ மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னென்ன ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ல என்னென்ன அதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் டைமென்ஷன் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ், பர்சன்டேஜ் எரர், அப்புறம் ஸ்க்ரூ காட்ஸ், அப்புறம் வெர்னியர் கேலிபர். ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் மோஷன் அண்டர் கிராவிட்டி, ரிலேஷன் அமாங் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் பை யூசிங் கால்குலஸ், அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் பிளேன், மோஷன் இன் பிளேனில் ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல், ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனில் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அப்புறம் இம்பல்ஸ், அப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அப்புறம் சூடோ ஃபோர்ஸ், ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன், மோஷன் ஆஃப் பாடி அண்ட் ரஃப் இன்க்ளைன் பிளேன். ஸோ நவ் ஒர்க் எனர்ஜி பவர். Work energy power perfectly elastic and inelastic collision, work done by variable force, work energy theorem, power, vertical circular motion. So system of particle and rotatory motion, idhula moment of inertia, law of conservation of angular momentum, rotational kinematics, rolling, center of mass, torque. So next பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். கிராவிடேஷனில் வேரியேஷன் ஆஃப் ஸ்மால் ஜி, எஸ்கேப் வெலாசிட்டி, கெப்லர்ஸ் லா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரிலேஷன் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல், எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், அப்புறம் எலாஸ்டிக் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். இதில் கேபிலாரிட்டி, டெர்மினல் வெலாசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் ஒர்க் டன் ரிலேஷன், அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் எக்ஸஸ் ப்ரெஷர் ரிலேஷன், அப்புறம் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஹெச்ஓஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அப்புறம் எஃப்ளக்ஸ் வெலாசிட்டி. ஸோ அப்புறம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், ஸ்டீஃபன்ஸ் லா அண்ட் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட், பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி, கண்டக்ஷன் ஜங்ஷன் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸில் தெர்மோடைனமிக் ப்ராசஸ், ஹீட் இன்ஜின், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர். அப்புறம் கேடிஜியில் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், மீன் ஃப்ரீ பாத். ஸோ நெக்ஸ்ட் ஆசிலேஷன். ஆசிலேஷனில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்எம், டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், அப்புறம் டைம் பீரியட் ஆஃப் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், அப்புறம் எனர்ஜி ஆஃப் எஸ்ஹெச்எம். அண்ட் லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் சாப்டர். வேவ்ஸில் ஆர்கான் பைப்ஸ், லா ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் பீட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி 12th கிளாஸ் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு 100+ லைக்ஸ் வருவீங்க. ஸோ அந்த வீடியோவை நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all. Bye.